ஐயா அவர்கள் வள்ளல் பெருமானுடைய வழியிலே பல்வேறு மருத்துவ கேம்புகள் அங்கே சேலத்தில் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயா, அந்த ராமகிருஷ்ண மிஷன் அமைப்பிலே ஐயா அவர்கள் இந்த தர்ம பணிகளை செய்து வருகிறார்கள். விநாயகா மிஷன் கல்லூரியிலே கடந்த காலத்திலே ஹோமியோபதி துறையினுடைய பேராசிரியராக பணிபுரிந்து அது என்ன மருத்துவ சோதனை தான் ஐயா. அனைவருக்கும் புதிய செய்தி, ஐயா அவர்கள் கேபி முறையிலே மருத்துவ சோதிடம் குறித்து அருமையான புத்தகம் ஒன்றை எழுதியிருக்கிறார்கள். ஆகவே அவர் இப்பொழுது கேபி முறையில் மிக மிக சிறப்பாக விளக்கங்களை சொல்ல இருக்கிறார்கள். ஒரு அருமையான செய்தி, பாரி அவர்கள் இருக்கிறார்களே, அவருடைய தந்தையாரினுடைய மருத்துவர், அவர் தந்தையாரினுடைய காலடியிலேயே கேபி முறையை கற்ற மிகச்சிறந்த மாணவர். அதற்கென்றே ஒரு கைதட்டலை கொடுக்கலாம். ஏனென்றால் நமது பாரி ஐயாவினுடைய தந்தையினுடைய தொடர்பெல்லாம் கிடைப்பது நமக்கு பிறவி தொடர்பு இருக்குமானால் மட்டுமே கிடைக்கும். இன்று ஆயிரக்கணக்கான மாணவர்கள் சேலத்தினுடைய பல வீதிகளில் கேபி முறையை தொடர்ந்து 50 ஆண்டுகளாக வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே அதிக கேபி முறை மாணவர்கள் இருக்கின்ற ஊர்தான் சேலம். அப்படிப்பட்ட ஊரிலிருந்து வந்திருக்கிறார்கள். சேர்வராயன் குன்றுகளுக்கிடையே நம்ம டாக்டர் வந்து உடல் நலமாகட்டு ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது கருவில் இருக்கின்ற குற்றங்களை கூட கண்டுபிடித்து போன மாநாட்டில் பேசினார். அந்த குழந்தை எத்தனை காலம் இருக்கு, என்னென்ன பண்ணும். அப்படிப்பட்ட இந்த ஏர் ஆக்சிடென்ட் மாதிரி ஆக்சிடென்ட் டீடைல்ஸ் வித் ஹியூமன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம டாக்டர் உரையாற்றுவார். அனைவரும் கனத்த கைதட்டலை தட்டி அவரை வரவேற்று. சோதிட மையத்தினுடைய நிறுவனர் திரு ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு நல்கைமைக்காக முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் குருவை வாழ்த்தி வணங்கி அவருடைய ஆசி பெற்று ஜோதிட அறிஞர்கள் முன்னால் என்னுடைய சிறிய கருத்தை விளக்குவதற்கு வாய்ப்பளித்தமைக்காக மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, கேபியின் அற்புதங்களில் இதுவும் ஒன்று. என்னென்னா, ஒரு நிகழ்வு நடக்க, ஐயா கூட கேட்டிருந்தார், ஆர்பியில் வந்து மாறி போச்சுன்னா பலன் மாறி போயிடுமான்னு. அது டீட்டெயிலாக பேசுவோம். பட் ஆனால் கேபியில் மிகவும் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும், மாற்று கருத்து இல்லை. சப்ளாடு குழப்பம்லாம் எங்கள்கிட்ட இல்லை. அதே மாதிரி ஐயா சொன்னார், இந்த மாதிரி பிரம்மச்சரிய யோகம் இருக்குது, திருமணம் நடக்குமானார். எங்களுடைய கருத்து, 7ஆம் பாவத்தின் உபநட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 2யோ 7யோ 11யோ தொடர்பு கொண்டுட்டா எந்த தோஷமாக இருந்தாலும் எந்த ஜாதகமாக இருந்தாலும் திருமணம் உண்டு. மாற்று கருத்தே இல்லை, நடந்தே தீரும். அதே போல் சுந்தரராஜன் ஐயா வந்து ரொம்ப அழகாக சொன்னார் சார ஜோதிடம் பற்றி. நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. முன்னோர்கள் எப்போவே சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? கையை பார்த்து நோயை பார், காலை பார்த்து பலனை சொல்லுன்னு. அதைத்தான் அவர் செஞ்சுட்டு இருக்கிறார். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆக ஒவ்வொரு முறையிலுமே ஒரு சிறப்புகள் இருக்கத்தான் செய்யணும், இல்லைன்னு சொல்லவே முடியாது. அது மாதிரி இந்த ஜாதகம் வந்து கேபியில் கணிக்கப்பட்ட ஜாதகம். இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்தே தீரும் என்று சொல்லி நடந்திருக்குது. இதில் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, எங்கள் குருநாதர் சொன்னதை இந்த இடத்துல பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுடைய வகுப்பில் கட்டாயம் எம்பி சண்முகம் ஐயா எழுதிய ஆஸ்ட்ரோ சீக்ரெட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் கம்பல்சரி இருக்கணும் எங்களுக்கு. அதையும் முழுமையாக நடத்தி கொடுத்தார் எங்கள் குருநாதர். 6 ரீடர் இல்லாமல். விஸ்வநாதன் ஐயாவுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. பட் எம்பி சண்முகம் ஐயா எழுதிய புத்தகம் ஆஸ்ட்ரோ சீக்ரெட்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டையுமே நாங்கள் படித்திருக்கிறோம். ஐயா நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு இந்த தகவலை சொல்லிக்கிறேன். எம்பி சண்முகம் ஐயா எழுதிய புத்தகம் முதல் பாகம் 2ஆம் பாகம் 2ஐயும் எங்கள் வகுப்பில் ஆஸ்ட்ரோ சீக்ரெட்ஸ் நடத்தியிருக்கிறார் எங்கள் குருநாதர் வைத்திலிங்க ஐயா. நம்ம அத்துணை மாணவர்கள் கையிலும் இந்த புத்தகம் இருக்கணும் பார். அதில் நிறைய கருத்துக்கள் எங்களுக்கு சொல்லியிருக்காரு. இந்த சிறிய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், எதுவுமே தெரியாதில்லை. ஒரு விபத்து நடக்க வேண்டும் என்றால் என்ன நடக்கணும்? 8ஆம் இடம் விபத்து. 8ஆம் இடம் பேசாமல் விபத்து நடக்கவே நடக்காது. அதில் மாற்று கருத்தே இல்லை. ரைட். இந்த அம்மாவுக்கு நடக்கிற தசை ராகு திசை, சனி புத்தி. சனி இந்த ஜாதகத்துக்கு 8ஆம் பாவதி 6 7 கூடியவர். எங்கே உட்கார்ந்துருக்காரு பாருங்க, 12ல் உட்கார்ந்துருக்கிறார்.
இப்போ மருத்துவமனைக்கு சென்றே தான் தீரணும், வேற வழியே இல்லை. இந்த சனி 8ஆம் பார்வையா, சரி 3 10 இவரு 12 11 10. இங்கே பாருங்க, இந்த சனி கேதுவையும் பார்க்குறாரு. ஸோ இன்ஜுரி கண்டிப்பாக நடந்தே தீரணும், மாற்று கருத்தே இல்லை, நடந்துருச்சு. ஆனால் மருத்துவமனைக்கு போயிட்டு பிளாஸ்டர் மட்டும் ஒட்டிட்டு வந்தாங்க, சர்ஜரி நடக்கலை. சர்ஜரி நடந்தாகணும்னா செவ்வாய் இண்டிகேஷனே இல்லை, சர்ஜரி நடக்கலை, ஆக்சிடென்ட்ஸ் அன்அவாய்டபுள். இதுதாங்க கேபி, குழப்பமே இல்லை, தெளிவான பதில். இதில் இன்னும் ஆழமாக போகணும்னா ஒரு மனிதனுடைய இறப்பை கூட மிகவும் துல்லியமாக சொல்ல முடியும்னு கேஎஸ்கே சொல்லியிருக்கார். என்ன காரணத்தினால இறப்பு ஏற்படும், எப்படி ஏற்படும்ங்கிறத கூட சொல்லியிருக்கார். இதுக்கு கிருபானந்த வாரியாருடைய அதாவது அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா மோட் ஆஃப் டெத்துன்னு 8ஆம் பாவத்தை சொல்கிறாங்க. மோட் ஆஃப் டெத்து நம்ம ஆயுள் ஸ்தானம்ங்கிறது 8ஆம் பாவத்தை தான் சொல்கிறோம். 8ஆம் பாவத்தின் உபநட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திராதிபதி எந்த ராசியில் இருக்கிறாரோ அதன் மூலம்தான் வகுப்பு. பாருங்கள், நம்ம கிருபானந்த வாரியுடைய ஜாதகத்தில் 8ஆம் பாவத்தின் உபநட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திராதிபதி காற்று ராசியில் இருந்தனால விமானத்தில் பயணம் செய்யும் போது அவர் இறந்தார். கேபி கேஎஸ்கே தவறு நடக்க வாய்ப்பே இல்லை, நாம் சரியாக கணித்திருந்தால் மட்டும். நம்முடைய தவறு எங்கேயாவது இருந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முந்தா நாள் ஒரு ஜாதகம் வந்தது, துல்லியமாக புதன் இங்கே இருக்கிறாரு, ஆனால் அந்த ஜாதகத்தில் புதன் இங்கே இருக்காருன்னு போட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த ஜாதகத்தை வச்சு பலன் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? தவறாக தான் இருக்கும். ஆக துல்லியமாக நாம் ஜாதகத்தை கணித்தோமானால் மிக துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதே மாதிரி எங்கள் சங்கத்தினுடைய தலைவர் பேசும்போது சொன்னார், கொடுப்பினை என்று ஒவ்வொரு ஜாதகத்திலுமே உண்டு. ஐயா சொன்ன கேள்விக்கு இப்போ நான் பதில் சொல்கிறேன். திருமணம் நடக்குமா நடக்காதா? 7ஆம் பாவத்தின் உபநட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 2 7 11 இதில் ஏதாவது ஒரு வீட்டை தொடர்பு கொண்டால் திருமணம் கட்டாயம் உண்டு. கஜகேசரி யோகம், அப்புறமேட்டு பிரம்மச்சரிய யோகம், அப்புறம் புத ஆதித்ய, எந்த யோகம் இருந்தாலும் இல்லைன்னாலும் இந்த தொடர்பு வந்தால் திருமணம் கட்டாயம் நடக்கும். இதை தான் சுந்தரராஜன் வலியுறுத்தி சொன்னார். ஆக ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும் என்றால் கிரகங்கள் நிற்கின்ற வீட்டை மட்டும் பார்க்காமல் அவர் நின்ற நட்சத்திரம், அவர் நின்ற உபநட்சத்திரம், எந்த வீடுகளின் பலன்களை தருகிறாரோ அதை தந்தே தீர்வார் என்று கூறி இந்த நல்வாய்ப்பினுக்கு நன்றி கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு பாரி ஐயா பொன்னாடை போத்துவார். வாங்க. ஐயா அவர்கள் சிறப்பாக பேசினார். ஏன்னு தெரியல, மிக குறைவாக பேசிட்டார். 3 மணி நேரம் பேசுவார், 3 நிமிஷத்தில் முடிச்சுக்கிட்டார். அதான் 3 நிமிஷத்தில் முடிச்சிட்டார். ஐயா அவர்களை வாழ்த்தி நன்றி தெரிவிக்கிறேன். நன்றிங்கய்யா, நன்றி.